இந்த வீடியோவில் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜினா என்ன, அஜைல் மெத்தடாலஜினா என்ன, இந்த ரெண்டு மெத்தடாலஜிக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம ட்ரெயினர் ஹர்ஷா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். டெவாப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, லைக் ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணணும், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிப்போமா, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு அந்த நீட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ அது வந்து ஒன்ஸ் அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த கான்செப்டில் தான் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லைக் இப்போ ஒரு இங்கே கேல்குலேட்டர்னு இருக்குன்னா, இந்த கேல்குலேட்டர் அப்ளிகேஷனை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கேல்குலேட்டர் வேணும், எனக்கு ஒரு நீட் இருக்குது, அந்த நீட்டில் நான் வந்து இப்போ 8+2ன்னு போட்டால் எனக்கு உடனே அவுட்புட் வரணும், 10 விசிபிள் ஆகணும், இப்போ 10ல் நான் ப்ளஸ் பண்ணேன்னா 10 மேலே போயிட்டு எனக்கு +2ன்னு வரணும் அப்படின்ற அந்த நீட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே பேசிட்டீங்க. அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங், இந்த கேல்குலேட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது, இந்த இடத்துல கேல்குலேட்டர்னு இருக்குது, இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. எஸ், அப்போது செகண்ட் திங் நமக்கு என்ன வேணும், டிசைன் வேணும். ஸோ நம்ம அதோட டிசைன் பண்ணணும். ஸோ அதோட டிசைன் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அதை டிசைன் வந்துருச்சு. ஒரு லைக் டிசைன் பண்ணுறவங்க யாரோ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து கேல்குலேட்டரை அழகாக ட்ரா பண்ணி இப்படி தான் பண்ணணும் அந்த யூஐயை வந்து ப்ராப்பராக இன்டர்ஃபேஸை ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை வந்து பண்ணி கொடுத்த உடனே ஒரு லைக் டெவலப்பர் வந்து என்ன பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுமா, அந்த கோடை வந்து அந்த கோடை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த லைக் இந்த மாதிரி கோடு எல்லாமே, அந்த கோடு எல்லாமே அவங்க எழுதுவாங்க. ஒன்ஸ் அந்த கோடு எழுதுனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, லைக் வெரிஃபிகேஷனை நம்ம டெஸ்டிங்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எழுதி முடிச்சுட்டு இங்கே 8ன்னு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா 8 வருது. ஸோ ப்ளஸ் வருது. அப்போ 9 ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ அதை எப்படி நான் ஆட் பண்ணணும், 17 வருது. ஸோ இது என்னது, ஒரு டெஸ்டிங். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து இதை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இது ஸ்மூத்தாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேவா, ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஒரு ப்ராஜெக்டில் இது ஒரு ப்ராசஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, டெஸ்டிங்கும் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் டெஸ்டிங் பண்ணிட்டக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண உடனே அவங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட பேக் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாருமே யார் பார்க்கணும், அந்த ப்ராஜெக்டை யார் லைக் டேக் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த ப்ராஜெக்டோட மெயின்டெனன்ஸை வந்து பார்த்துக்கணுமா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலேட்டரோட யூஐ இப்போ எப்படி இருக்கலாம், மேபி இன் 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் குட்டியாக இருக்கலாம். அண்ட் இந்த கேல்குலேட்டர் அப்படின்னு இங்கே இருக்கிறது வந்து எனக்கு வேறு லைக் அந்த எமோஜி எனக்கு மாறலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே எனக்கு எங்கே வரும், மெயின்டெனன்ஸ், அண்டர் மெயின்டெனன்ஸ்னால் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே எனக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேவா, அப்போ ஒரு ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது நம்ம வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் பார்த்தாலும் ஒரு ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது தான். அண்ட் நம்ம டெவாப்ஸில் பார்த்தாலும் இதுதான். இது இல்லாமல் வேறு எந்த மெத்தடாலஜியில் பார்த்தாலும் ஒரு ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு இது தான். ஓகே, இது ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாமல் இது ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஃபைனா, ஸோ இது வரைக்கும் கிளியர். இப்போ வாட்டர்ஃபால் மெத்தடாலஜினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ராசஸை வந்து ஸ்டெப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிசைன் ப்ராசஸ் பண்ணி டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடும், இம்ப்ளிமெண்ட்டுக்கு போயிடும். இம்ப்ளிமெண்ட்லேயும் வந்து ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவார், கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேவா, ஸோ ஒரு டெவலப்பர் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ண உடனே இஃப் இன்கேஸ் அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இம்ப்ளிமெண்ட்லேருந்து அந்த சேஞ்சஸ் கண்டினியூ ஆகாது, ஃப்ரம் த டாப் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண்டினியூ ஆகும். புரியுதா? ஸோ என்ன பண்ணால் இந்த ஸ்டெப்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்குவயர்மெண்ட் கழிச்சு டிசைன் ப்ராசஸ் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுதான் வந்து செட் ஆஃப் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. அதான் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ வந்துட்டே இருக்குது. அந்த வாட்டர் ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் போது இப்போ 4th ஸ்டெப்பில் நீங்கள் கை வச்சு மறைச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வாட்டர் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து தானே அந்த வாட்டர் வந்துட்டுருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏதாவது ஒரு லைக் ஸ்டெப்ஸில் வந்து நம்மளோட லைக் ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்ம அகைன் பிகினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்பிட்வீன்லேருந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிக்சர் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? இங்கே வந்து ரெக்குவயர்மெண்ட், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்த்தது எல்லாமே இங்கே இருக்கா? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு வேவ் வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் மேபி இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டாப் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் நமக்கு ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து என்ன ஆகும்? எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. அப்போது இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகியிருக்கு அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து டைம் கன்சியூம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வீக்ஸில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆயிருக்கு? இட் டேக்ஸ் 3 months. அப்போ வந்து நிறைய டைம் கன்சியூம் ஆகும்போது என்ன ஆகுது? அவங்களால அந்த ப்ராஜெக்டை ஆன் டைமில் வந்து கொடுக்க முடியல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஃப் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்லையோ இல்லை வெரிஃபிகேஷன்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அப்போது நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பக் இருக்கும். ஸோ அந்த பக் இருக்கிறதுனால நமக்கு நிறைய டவுன் டைம் க்ரியேட் ஆகும். நிறைய டவுன் டைம்லாம் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த அப்ளிகேஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாதா? ஸோ இப்படிலாம் இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி லைக் இப்படி இப்படியே வந்து நம்ம செட் ஆஃப் ப்ராக்டிஸை கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்வியஸாக வந்து நம்மளோட லைக் யூசர்ஸ் யாருக்குமே வந்து இந்த அப்ளிகேஷனை பிடிக்காது, யாரும் அவ்வளோ வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியை வந்து அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு அஜைல் மெத்தடாலஜின்னு ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் அஜைல் மெத்தடாலஜி? ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன ப்ராசஸ் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு? டைம் கன்சியூமிங். ஓகே, ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு இங்கே வந்து ஆட்டோமேஷனாக வந்து நடக்கலை. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்குவயர்மெண்ட்டுன்ற ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க டிசைனுன்ற ப்ராசஸ்க்கே போவாங்க. டிசைனுன்ற ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கே போவாங்க. ஓகேவா? அப்போது ஸோ இந்த மாதிரி லைக் இது முடிஞ்சாதான் இதை நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸாக எதுவுமே ரன் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து ஸ்லோவாக மேனுவல் ப்ராசஸாக வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் ரன் ஆச்சு. ஸோ அந்த இதை வந்து அந்த சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அஜைல் மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. ஸோ அஜைல் மெத்தடாலஜியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோட் பண்ணுறதையும் பில்ட் பண்ணுறது, கோட் பண்ணுறது, இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸை மட்டும் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேஷனாக வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னென்னா ஸோ கோடை பில்ட் பண்ணுறது பிளான் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இதை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேஷனாக வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது மட்டும் என்ன ரன் ஆகிட்டுருக்கு? ஆட்டோமேஷனாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அப்போ டெவலப்மெண்ட் டீம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல யாருக்கு பேக்லாக் அப்படின்னா டெஸ்டிங் டீமுக்கு பேக்லாக். இங்கே என்ன ஐடியில் என்ன அஜைல் மெத்தடாலஜி வருமோ இஷ்யூ வருமா, இவங்க எல்லாம் வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாவில் ஒரு கோடு எழுதுகிறாங்க. ஓகே, ஸோ ஜாவாவில் கோடு எழுதி கம்பைல் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகிடும்? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்பைல் ஆகிடும். ஜாவாவில் கோடு எழுதி கம்பைல் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகிடும்? சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும். அதை என்ன பண்ணிவிடுவாங்க? டெஸ்டிங் டீமுக்கு வந்து ரீடைரக்டும் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டெஸ்டிங் டீமுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க? அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு பக் இருந்திருக்கும். அது என்ன பக்காக இருக்கும்னா ஜாவாவோட மேபி அது வந்து வேர்ஷன் எரராக கூட இருக்கலாம், வேர்ஷன் பக்காக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இந்த கோட் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை,
இந்த கோட் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு டெஸ்டிங் டீம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்டிங் டீம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கோட் மறுபடியும் எங்கே போகும், அகைன் வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு போகுமா. ஸோ அகைன் இது வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்கும் டெஸ்டிங் டீமுக்கும் நல்ல ஒரு இஷ்யூ வருது. நான் எழுதின கோடில் எந்த இஷ்யூவும் இல்லை, அப்புறம் எதுக்கு என்ன வந்து நீங்கள் என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அஜைல் மெத்தடாலஜியில். ஸோ அந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இப்போ அஜைல் மெத்தடாலஜினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அஜைல் மெத்தடாலஜி எப்படி ரன் ஆகுதுன்னா, ஸோ இதுதான் வந்து அஜைல் மெத்தடாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா டெப்ளாய், டெஸ்ட், டெவலப், டிசைன் இது வந்து ஒரு லைக் ஆட்டோமேஷனாக ரன் ஆகுதா. ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் இங்கே ஆட்டோமேஷனாக ரன் ஆகிட்டுருக்கு. பட் ரெக்குயர்மெண்ட்டும் லான்ச்சும் வந்து என்ன அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே வந்து டைனமிக்காக பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் இப்போ வந்து வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுதான் டிசைன் அப்படின்னு. பட் அஜைல் மெத்தடாலஜி எல்லாமே டைனமிக்காக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பிளான் நடக்கும் போதே வந்து பில்ட் ஆச்சு, பில்ட் நடக்கும் போதே வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டைனமிக்காக கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு இஷ்யூஸ் வராது அப்படின்னு நினச்சி டைனமிக்காக ரன் பண்ணாங்க. பட் இங்கேயும் என்ன லேக் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் லேக் ஆயிடுச்சு. ஸோ டெவலப்மெண்ட் டீம் தான் பெருசு, டெஸ்டிங் டீம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி கம்யூனிகேஷன் லேக் வந்து பில்ட் ஆச்சு. அப்போ எல்லாருமே ஒரே ப்ராஜெக்டில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம்காக தான் வந்து டெவாப்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி எல்லாமே என்ன ரன் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கா. இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அண்ட் இப்போ நீங்கள் அஜைல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா அஜைல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் பிளான், தென் டிசைன், டெஸ்ட், பில்ட் இது மட்டும் வந்து என்ன ரன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. அண்ட் டெப்ளாய், மானிட்டர் இதெல்லாம் வந்து ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரன் ஆக போகுது. அப்போ கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் டீமுக்கு நடுவில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகுது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வாட்டர் ஃபால் மெத்தடாலஜினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு, பில்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெப்ளாய். ஸோ இது ஒரு மைல் ஸ்டோன். இந்த மைல் ஸ்டோனை தாண்டினா தான் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் போக முடியும், இதை தாண்டினா தான் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் போக முடியும். ஸோ அஜைல் மெத்தடாலஜியில் அப்படி இல்லை, எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக பண்ண போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இப்போ ஃப்ரண்ட் எண்டுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃப்ரண்ட் எண்டை முடிக்க போகிறாங்க, ஃப்ரண்ட் எண்டை முடிச்சு அதை டெப்ளாய் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ பேக் எண்டையும் ஒரு ப்ராசஸாக தனியாக வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ டிசைன், பில்டு, டெஸ்ட், டெப்ளாய்ன்றது அவங்களுக்கு சைமல்டேனியஸ்லி ஆட்டோமேட்டிக்காக இதில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ டெவாப்ஸில் வந்து என்ன ரன் ஆகுது, எல்லாமே வந்து நமக்கு ஒரே மாதிரியே ரன் ஆகுது. லைக் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ டிசைன், பில்ட், டெஸ்ட், டெப்ளாய்ன்றது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கண்டினியூவஸாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களை அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து டெவாப்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.